ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளி அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வாட்டர்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியும் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த புளி கரைசலோடு நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறமா நான் இதில் வந்து கொஞ்சமாக காரப்பொடியும் சேர்த்துருக்கேன். பிகாஸ் இந்த வரமிளகா ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா அது ஆப்ஷனல் தான். ஸோ அது நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவலை வந்து அதோட போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரான அவல் உப்புமா ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து லஞ்ச், டின்னரில், டிஃபன் பாக்ஸ் எதுக்கு வேணால் நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். பாய் பாய்.